சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்ட்ரோஜினதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். ராகு திசையில் ராகு புத்தி பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல தசா புத்தி அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தை வழி நடத்தக்கூடியது. அப்பப்போ கோச்சார பலனும் சேர்ந்தாலும் 80% பலன்கள் ஜாதகரை வழி நடத்துறது தசா புத்தி தான். ஒருவருக்கு எவ்வளவு பெரிய யோகம் இருந்தாலும் சரி, விபரீத ராஜ யோகம் இருந்தாலும் சரி, குருச்சந்திர யோகம் இருந்தாலும் சரி, அதே போல சசயோகம் இருந்தாலும் சரி, அம்ச யோகம் இருந்தாலும் சரி, எந்த யோகம் இருந்தாலுமே அந்த யோகம் அவருக்கு செயல்பாட்டுக்கு வரணும்னா அந்த தசாபுத்தி வரணும். அந்த கிரகத்தை அதாவது அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்துடைய தசாபுத்தி வரணும். வந்தாதான் அந்த பலன் செய்யும். அதுவும் எந்த வயசுல வரணும்? ஒரு 80 வயசுக்கு மேல அம்ச யோகம் வந்து பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி கரெக்டான வயசுல கரெக்டான தசாபுத்தி யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி வர்றவர் தான் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தசை நடக்குது அப்படின்னா அதில் 9 புத்திகள் இருக்குது. அந்த புத்திநாதன் தசாநாதனை மீறி புத்திநாதன் வேலை செய்யாது அப்படின்னா கூட அப்பப்போ பலன்கள் மாறுபடும். ஒரு யோக திசையில் அவயோக புத்தி வந்தால் அந்த நேரத்தில் யோகம் நடக்காது. அதுவே ஒரு அவயோக திசையில் பாதகாதிபதி திசையோ மரகாதிபதி திசையோ விரையாதிபதி திசையோ நடக்கும் பொழுது ஒரு யோகத்தை லாபாதிபதி புத்தியோ அல்லது பாக்கியாதிபதி புத்தியோ பஞ்சமாதிபதி புத்தியோ நடக்கும் பொழுது நன்மை நடக்கும். அப்பப்போ பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் இந்த புத்திகளை அனுசரித்து. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ராகு திசையில ராகு புத்தி தன்னுடைய சுய புத்தி காலம் எப்படி இருக்கும், இந்த ராகு திசையில ராகு புத்தியில செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்று தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ராகு திசை மொத்தம் 18 வருஷம் நடக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா சுவாதி, சதயம், திருவாதிரை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் செல் நீக்கி இருப்பு திசை போக கம்மியாக நடக்கும். பாக்கி இருக்கிறவங்களுக்கு 18 வருஷம் ராகு மகா திசை நடக்கும். இந்த ராகு அப்படிங்கிறவர் ஜோதிட சாஸ்திரத்தில் நிழல் கிரகம். அதாவது அவருக்கு ஆட்சி வீடு கிடையாது, உச்ச வீடு இருக்குது, ஆனால் ஆட்சி வீடு கிடையாது, சொந்த வீடு இல்லாமல் இருக்கக்கூடிய கிரகம். அப்போ பார்த்தீங்கன்னா விருச்சகத்தில் உச்சம் பெறுவதாகவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் நீச்சமும் அடைகிறார் ராகு பகவான். இந்த ராகு கேது இது ரெண்டுமே 7க்கு 7 நிற்கும். ஒரே கிரகம் ஒரே ஆள் தனித்தனியாக பிரிஞ்சது. அதாவது ராகுங்கிறவர் தலை மட்டும் உள்ளது, மனித தலையும் பாம்பு உடலும் கொண்ட அமைப்பு ராகு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பாடி கிடையாது. ராகு அப்படிங்கிறது மூளையை மூலதனமாக கொண்ட கிரகம். மூளையை வச்சு தான் அறிவு புத்தியை ஆளக்கூடிய கிரகம். அறிவு வச்சு தான் எல்லாத்தையும் செய்யும். அப்போ புத்திசாலித்தனத்தை சொல்லக்கூடிய கிரகம் ராகு. அதுவே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தால் நன்மை செய்யும். அதாவது லக்னத்துக்கு உபஜய ஸ்தானம் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருந்தால் ஓரளவு நன்மையும். அதே போல் மேஷ ராகு, கடக ராகு, கன்னி ராகு, மகர ராகு இந்த மாதிரி ராகு இருக்கும்பொழுது இந்த இடத்துல ராகு இருக்கும்பொழுது ஓரளவு நன்மைகளை செய்யும். குரு பார்வை, குரு சேர்க்கை இப்படி இருந்தாலும் கோதண்ட ராகுவாக செயல்படும். அதாவது நன்மைகளை அதிக அளவு வாரி வழங்கும். என்னென்ன நன்மைகளை செய்யும் அப்படின்னா ராகு வெளிநாட்டு யோகம் கொடுக்கும், வீடு கட்ட வைக்கும், நவீன தொழில்நுட்பம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கிடெக்ட் இந்த மாதிரியான நவீன தொழில்நுட்பம்லாம் இருக்குல்ல, அந்த நவீன தொழில்நுட்பம் அறிவை கொடுத்து பெரிய அளவில் பொருளாதாரம். ராகுன்னா பிரம்மாண்டம், பெரிய அளவில் பொருளாதாரத்தையும் நன்மைகளையும் அதே மாதிரி குறுக்கு வழி ஈடுபாடுகளையும் செய்யும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சதுரங்க வேட்டை படம் பார்த்தீங்கன்னா தெரியும். சதுரங்க வேட்டை படத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை ஏமாத்தணும்னா அவங்ககிட்ட கருணை எதிர்பார்க்கக்கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அந்த மாதிரி ஆசையை தூண்டக்கூடிய கிரகம் ராகு. பொதுவாக இந்த ராகு திசை நடக்கிறவங்கள, ராகு பாசிட்டிவாக இருக்கிறவங்க மற்றவங்கள அப்படி சொல்லி ஏமாற்றுவாங்க. அதுவே ராகு உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் அந்த மாதிரியான கோஷ்டிகிட்ட போய் மாட்டி தன்னுடைய பணத்தை இழந்துருவாங்க. அப்போ அந்த ராகு திசை நடக்கும் பொழுது இந்த குறுக்கு வழி ஈடுபாடில் 1 லட்சம் கொடுத்தா 2 லட்சம் 10 லட்சம் இந்த மாதிரி சொல்லி ஏமாத்துறாங்க இல்லையா, அந்த கோஷ்டிகிட்ட கவனமாக இருக்கணும் இந்த ராகு திசை நடப்பவர்கள். இப்போ எல்லாருமே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் உங்களுக்கு வேற அதாவது பார்த்தீங்கன்னா 8, 12 இந்த மாதிரி ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது பெருசாக, அதாவது சனியோட சேர்ந்த ராகு இந்த மாதிரியான ராகுலாம் பெருசாக நன்மைகளை செய்வதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ராகு திசையில் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவு நடக்கணும்னா சில வழிபாடுகளும் உண்டு. வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்நியர்கள், ராகு திசை நடந்தாலே அந்நியர்களால் ஆதாயங்கள் ஏற்படும். பொதுவாக ராகு திசை நடக்கும் பொழுது விவசாயம் சிறப்பு இருக்காது. அதாவது ஆடு மாடு விவசாயம் இந்த மாதிரியான துறைகள் வந்து நன்மை செய்யாது. அதாவது
பால் பாக்கியம் இந்த மாதிரியான உயிருள்ள ஜீவனுக்கு ஒத்து வராது ராகு. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியூர், வெளி மாவட்டம், வெளிநாட்டுன்னு சொல்லி இந்த பூர்வீகத்தை விட்டு வெளியில இருக்கும்போது தான் ராகு நன்மை செய்யும். இளமையிலே ராகு திசை வந்துன்னா கல்வியில் ஆர்வத்தை குறைச்சி கவனத்தை சிதற வைக்கும். அதே 4ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல ராகு இருந்தால் தந்தை தாய்க்கு வந்து தோஷங்களையும் கண்டங்களையும் செய்யும். 3ஆம் இடத்துல சகோதர ஸ்தானத்துல ராகு இருந்த திசை நடத்தினா சகோதரருக்கு தோஷத்தை செய்யும். இந்த மாதிரியான 3, 6, 10, 11 மட்டும் ஓரளவு பொருளாதார சம்பந்தமான நன்மைகளை செய்யும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவானுடைய திசையில ராகுவுடைய அதிதேவதை யாரு அப்படின்னா பத்ரகாளி. இந்த பத்ரகாளியை வழிபாடு செய்வது, பத்ரகாளிக்கு வழிபாடு செய்கிறது. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமைனா 10 to 12, ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6, செவ்வாய்னா 3 to 4:30 இந்த டைமில் போய் எலுமிச்சம்பழ தோளில் விளக்கு போட்டு வழிபாடு செய்யணும். ஏன் அப்படின்னா பொதுவாக இந்த சந்திரன் ராகு அப்படி இல்லைன்னா ராகு திசை அடங்கும் பொழுது வீட்டில் அமானுஷ்ய பிரச்சனைகள் ஏற்படும். பேய் பிசாசு, பில்லி சூன்யம், ஏவல் இந்த மாதிரி அமானுஷ்ய பிளாக் மேஜிக் சம்பந்தமான பாதிப்புகளும் ஏற்படும். அப்போ ராகு திசை நடக்கும் பொழுது இந்த மாதிரியான தொல்லைகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால துர்காதேவிக்கு எலுமிச்சம்பழத்தோட ராகு காலத்தில் விளக்கு போடுறதும், அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை திருநாகேஸ்வரம் போய் ராகு காலத்தில் பாலாபிஷேகம் பண்ணிட்டு வர்றதும் இந்த 18 வருஷமும் ராகு தீமையான பலன்களை தரக்கூடாது அப்படிங்கிற அமைப்பில், அதாவது தீமைகளை தரக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் கூட நன்மைகளை செய்யும். அதாவது தீமையை நடக்காமல் இருக்கிறது நன்மை தானே, அந்த மாதிரியான நன்மைகளை செய்யும் ராகு. பொதுவாக ராகு திசை நடக்கும் பொழுது சொந்த இருப்பிடத்தில் இல்லாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொந்த தொழில் இல்லாமல் வெளியூர், அந்நியர்களோட தொடர்பு கொண்டு செய்யக்கூடிய தொழில், வெளியூர், வெளி மாவட்டம், இந்த வெளிநாடு இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும் பொழுது ராகு நன்மை செய்யும். அதே மாதிரி ராகுன்னா பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல், ராகு வந்து போக்குவரத்து, ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவீன தொழில்நுட்பம், இது எல்லாமே ராகு, கம்ப்யூட்டரு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ராகு. அப்போ நவீனமான எல்லா தொழில் எல்லா துறையும் ராகுக்கு சேரும். ராகு பலமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான தொழில்களையும் வேலைகளையும் செய்யலாம். பொதுவாக ராகு திசை நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா தந்தை மகன் உறவு சிறப்பு இருக்காது. அதாவது ராகு வந்து ரிவர்ஸில் சுற்றக்கூடிய கிரகம். எல்லா கிரகமும் பலமாக சுற்றுச்சுன்னா ராகுக்கு இது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றக்கூடிய கிரகம். அதனால் எதை சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட் என்னவோ அதுவே செய்யும். சரியான வயசில் 20 வயசுக்கு மேலே வரும்போது காதல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2ல் ராகு, 8ல் ராகு, 1ல் ராகு, 8ல் ராகு இந்த மாதிரி இருக்கும் பொழுது குடும்பத்தில் பிரிவினைகள், கணவன் மனைவி பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். 5ல் ராகு இருக்கும்போது குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த ராகு. அப்போ பார்த்தீங்கன்னா ராகு திசை வருது அப்படின்னா அது எந்த வயசில் வருது, ஒரு 40, 50 வயசுக்கு மேலே வரும்பொழுது நன்மைகளை பெரும்பாலும் செய்யும். 10ல் ராகு இருந்தால் புண்ணிய நதிகளை நீராடுறது, இந்த மாதிரி ஆன்மீக முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ராகு. அப்போ அந்த இளமையில் வருவதை விட ஒரு 30, 40 வயசுக்கு மேலே ராகு வரும்பொழுது பெருமளவு நன்மைகளையும் பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சியையும், வீடு கட்டக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ராகு திசை முடிகிறதுக்குள்ளே வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும். அப்படி ஒரு 2ஆக பிரிச்சுக்கலாம். அதாவது முன் ராகு பின் ராகு 9 வருஷம் கெடுதல் செஞ்சால் 9 வருஷம் நன்மை செய்யும். முன்பாகதி 9 வருஷம் நன்மை செஞ்சால் பின்பாகதி 9 வருஷம் கெடுதலையும் செய்யும். அப்போ வழிபாடு ராகு திசை எப்போ ஆரம்பிக்குதோ அப்போ இருந்து துர்காதேவி வழிபாடு, ராகு காலத்தில் காளி வழிபாடு, திருநாகேஸ்வரம் சென்ற வழிபாடு, இந்த வழிபாடுகள்லாம் செய்யும் பொழுது ராகு திசையில் ராகு புத்திங்கிறது 2 வருஷம் 8 மாதம் 12 நாள். அப்போ சுய புத்தியில் வந்து பெருசாக நன்மைகள் ஏற்படுத்தாது. அதனால் வழிபாடு பரிகாரம் தான் முக்கியம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடு பரிகாரத்தை செய்வது நல்லது. ராகு திசையில் ராகு புத்தியில் உங்களுக்கு பெருசாக எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யாமல் இருக்கிறத வச்சு கஞ்சி குடிச்சிட்டு போங்கிற பாலிசி கையில் எடுக்கிறது நன்மை. ராகு திசையில் அடுத்ததாக குரு புத்தி வரும், அதில் வந்து உங்களுக்கு நன்மை செய்யும். அப்போ ராகு திசையில் குரு புத்திங்கிறது அடுத்த பதிவில் பார்ப்போம். ஆக ராகு திசையில் ராகு புத்தி, புது முயற்சிகளை தவிர்த்து வழிபாடு பரிகாரம் முக்கியம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.